கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி அதனுடைய பலாபலம் தான் இப்போ சொல்ல போகிறோம். சுக்கிரனுடைய பார்வை வந்து ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை மட்டும்தான் சுக்கிரனுக்கு உண்டு. அந்த வகையில் இப்போ சுக்கிரன் வருகிற 3/12/2024 30/12/2024 ஒரு 27 நாட்கள் வச்சு. அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் இருந்த சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அப்போ மகரத்திலிருந்து 7ஆம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார். கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார், மகரத்தில் சுக்கிரன் போய் அமரப் போகிறார். அப்போது சுக்கிரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள். இப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும்? சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன, பார்க்குற இடத்து பலன் என்ன, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொரு ராசிக்குமா 12 ராசிக்கு உண்டான பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துன்னு சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதனை வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மன் மகா கலிவர். ஓம் காளிகாசாய வித்மிகி மசான வாசின்ன தீமிகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். என்னுடைய உபசன மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகி சண்டகஸ்தா தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். பொதுவாகவே சுக்கிர பேச்சுன்ற போது சுக்கிரனை பற்றி சொல்லணும். சுக்கிரனுடைய இருக்கிற காலகட்டங்கள், அது இருக்கிற இடம், பார்க்குற இடம், இதை பற்றிலாம் சொல்லணும். பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கிரன் இருந்தார். ஏண்டாப்பா அவர் வந்தார், என்ன தான் பண்ணார், ஒன்றுமே புரியல, ஒன்றுமே தெரியல, அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள். ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது. அப்போ சுக்கிரனுக்கும் குருக்குமே ஆகாது. சுக்கிரன் அசுர குருன்னா, குரு வந்து தேவகுரு. இப்போ 2 பேருக்குமே ஆகாது. ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நட்பு வீட்டில் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும், போக முடியும். பகை வீட்டில் இருந்தால் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம், அப்படி தான் இருப்போம், ஏனோ தானோன்னு இருப்போம். அப்படி தான் அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காம இருந்தார். இப்போது மகர ராசிக்கு வந்துட்டார். மகர ராசின்ற போது சனியோடைய வீடு, நட்பு வீடு, சனி பகவானுடைய வீடு. இப்போது அந்த மகர ராசியில் சனி பகவான் வந்த பிறகு நல்லதுதான் செய்வார், நட்பு வீடு தான். அது இல்லாமல் அவருடைய பார்வை 7ஆம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது. இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது. சந்திரனும் சுக்கிரனுமே 2 பேருமே ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில். 2மே பெண் கிரகங்கள் தான். பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் பெண் கிரகங்கள் சொல்லப்படுது. அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது. அப்போது இந்த சுக்கிரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம். ஒரு கிடம்போது மகராசியில் இருக்கார். மகராசி போது சனியோட வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில், விவசாயம் நல்லா செழித்து வழங்கும். பயிர்கள் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையானவர்களை பூர்த்தி பண்ணுவாங்க. விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது இல்லாமல் மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க. அரசாங்கத்தார், மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கிரன் வந்து வாகனகாரகன், கலத்திரகாரன் சொல்லப்படுறார். அப்படி பண்ணும்போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து விளங்க போகுது. புது வாகனங்கள். இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோமா, இப்போ ரட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது. அது வாகனன்றா ரோட்டில் போகிற வாகனம் மட்டும் இல்லை, வாகனம், நீரில் போகிற கப்பல், ரயில், தண்டவாளங்களில் போகிற ரயில், எல்லாமே சொல்லலாம். எல்லாமே வாகனம் தானே, போக்குவரத்துக்கு வேண்ட வாகனம் தானே, ஏரோப்ளைன், எல்லாமே வாகனம் தான். அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க. அது நடக்கும். இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும், கோரிக்கை நிறைவேறும். அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் மகரத்தில் குக்கர் வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக முன்னேற்றமாக அடைவாங்க. அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிஞர்களாக இருக்கவங்க, பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலமாவாங்க. அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும். அரசியல் சினிமாவில் இருக்கவங்க கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க. அது ஆனந்தாலும் பெண் இருந்தாலும். இது மாதிரிலாம் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு. ஏன்னா அவர் பார்வை விழுது இல்லையா, அதனால் நேரடி பார்வை விழுது. அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க. அரசியல், சமூகம், சினிமா இதெல்லாமே துறையில் முன்னேற்றமாவாங்க. பெரும்பாலும் சுக்கிரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர். அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றமாவாங்க. புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும், புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும். அதில் முன்னேற்றமாவாங்க. திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ஒரு படம் தான் வெளியே வரும், அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க. அப்படி தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது. அந்த மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க.
அதை ஈடுபடுத்துகிறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும். ஷிப்பிங் சொல்கிறோம் இல்லையா, அதில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. இதெல்லாமே இந்த சுக்கிர பேச்சில் நடக்க போகுது. இது இல்லாமல் சுக்கிரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கிரனுக்கு அதிபதி லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த சுக்கிர பேச்சிலலாம் நீங்கள் பொதுவாகவே வணங்கக்கூடியது மகாலட்சுமி. லக்ஷ்மி வழிபடலாம். லக்ஷ்மினா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை, அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம். தனலட்சுமி, தானியலட்சுமி, ஆதிலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, வித்யாலட்சுமி, சந்தானலக்ஷ்மி, இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம். கிரகலட்சுமி இப்படிலாம் சொல்லப்படுது. எல்லா விதமான வழிபாடு லட்சுமியில் வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம், அவங்க உதவி பண்ணலாம். வயது முதிர்ந்த பெண்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணலாம், தானதனம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கரனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கரனுக்கு இது மாதிரிலாம் பண்ண பிடிக்கும், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அவர் சொகுசான வாழ்க்கை, ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர். அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கரன் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெருகும். கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. இது பொது பலன் தான். நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது. அதுவும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க. சில பேர் வீடு கட்டி கூட்டி போவாங்க, வீடை வடிவமைப்பாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஏன்னா அசுரகுருன்ற போது சுக்கிரன் அவர் நல்ல இடத்துலேருந்து நல்ல இடத்தை பார்க்குறார். அப்போது போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும், சமாதானமாகப்படுவாங்க, நம்மளை கண்டு பயப்படுவாங்க, இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க, எல்லா நாடுகளுமே வரவேற்பாங்க, இந்திய நாட்டை பற்றி பேசுவாங்க, இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க, நிறைய உதவி ஒத்தாசெல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து. இதெல்லாமே நடக்க போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கும். இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன். மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி பலனை கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன்களை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது பொது பலன் தான். உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனைன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரலாம், எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். நான் பிஸியாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி இப்போது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசிக்கார் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 5ஆம் இடத்துல இருக்கிற பலன் என்ன, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன பலன் ஏற்படும் தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். பொதுவாகவே திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 5, 9 இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்லதான் செய்யும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கார், நட்பு வீட்டில் தான் வந்திருக்கார். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் செய்வார். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், மக்கள் தொடர்பு, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், புத்திரஸ்தானம், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்போது அந்த 5ஆம் இடத்துல வந்திருக்கும் போது கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியம் பலன் கிடைக்கும். சுக்கிரன் வந்துட்டார்ல, சுபகிரகம் வந்துட்டார், கண்டிப்பாக பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய மனிதரோட தொடர்பு கிடைக்கும். நினச்சது நடக்கும். மனசில் நினச்சிருப்பீங்களே அந்த விஷயம் தான் நடக்க போகுது. இப்போது அதுக்குண்டான காலங்கள் தான். உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். இந்த காலகட்டங்களில் முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும். தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம். அது இல்லாமல் வெளிவட்டார பழக்கங்கள்லாம் உங்கள் நன்மையை செய்யும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் சொல்லுவாங்க, அவனுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ரிலேஷன் இருக்காங்க, ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு, நோ யூஸ் அப்படின்வாங்க. அதுக்குள்ள நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு இருக்கிற அந்த நிறைய நண்பர்கள், நிறைய உறவினர்கள், அதில் கால்வாசி பேர் 50% கூட வருவாங்க, பாதி உதவி பண்ணுவாங்க. அது கூட நேரம் அவங்களுக்கு உதவி பண்ணணுன்னு அந்த அமைப்பு இருந்தானே உங்களுக்கு பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஒருத்தர் உதவி கேட்குறீங்க, அவங்ககிட்ட உதவி பண்ணக்கூடிய பணமோ பொருளோ இருந்தால் கொடுத்துட போகிறாங்க, இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அது இப்போ அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ அந்த மாதிரி உதவி கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பாலும் உறவாலும் கண்டிப்பாக உதவி கிடைக்கும். இதெல்லாமே நடக்கும். இது இல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களும் நல்லா அந்நியமாக இருப்பாங்க. இதனால் வரைக்கும் ஏனோ தானே இருப்பாங்க, இப்போ பழகுவாங்க, பேசுவாங்க. நீங்கள் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க, அது மனசில் நினச்சிட்டு இப்போ அவங்களுக்கு நல்ல நிலைமை வந்திருக்கும், அவங்க உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் 5ஆம் இடத்து பலனை சொல்லக்கூடியது. இருந்தாலும் 11ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பார்த்தாலுமே நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரப்படி.
அப்போ லாபங்கள் 11 லாபங்கள். அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு மேலே லாபம் கிடைக்கும். இவங்க செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு லாபமாக தான் இருக்க போகுது. நான் நெட்டில் பார்த்தேன், வீட்டில் தானே ஒரு வேலை இல்லாமல் இருக்கார், நெட்டில் வேலை இருக்குது போய் போக சொல்லுவாங்க. இப்படியே சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பழக்கிறவங்க. டக்குன்னு போய்ங்க வேலை கிடச்சிரும். இந்த தொழில் பண்ண சொல்லுவார், இந்த வியாபாரம் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவீங்க, கண்டிப்பாக நடந்துடுவீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானம் எல்லா வகையிலும் லாபங்களை கொடுக்கும். மூத்த சகோதரமும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த அண்ணனாவோ அக்காவோ, ஒன்று விட்ட அண்ணன் ஒன்று விட்ட தங்கை அண்ணன் அக்கா கூட இருக்கலாம், அவங்களாம் கூட உதவி கிடைக்கும். அவங்களும் உங்களுக்கு அண்ணன் அக்கா தானே. நீங்கள் அண்ணன் அக்கா என்று யாரை அழைக்கிறீர்களோ அவங்க மூலிமா உதவி கிடைக்கும். இப்படி வச்சுக்கலாம். அதுதான் நடக்கும். இப்போ உள்ள காலகட்டம் எல்லாமே நிறைய பேர் அப்படி தான் நம்ம பேசும். வயசில் பெரியவங்களாக இருந்தால் ஒரு நடுத்தரமாக இருந்தால் ஒரு அண்ணான்றோம் அக்கான்றோம், அவங்களாமே உதவி பண்ணுவாங்க. ஏன்னா அந்தக்குண்டான காலகட்டம் வந்திருக்கு. அந்த கிரக அமைப்பு, அந்த ஸ்தான பலன், ஆதிபத்திய பலன், பார்வை பலன் இதெல்லாமே நடக்கும். அப்போ சுக்கிரன் 11 பார்க்கல, லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இது இல்லாமல் செவ்வாய் பார்க்கறனால லாபங்கள் வந்து போது அது நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த சுக்கிரன் செவ்வாய் பார்வை கிடைக்கிறனால அந்த பலன் வந்து வீண் செலவாக போயிடும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும். இது மைனஸும் இருக்குது இல்லையா, அதை பார்த்துக்கணும். ஆகக்கூடிய குருவுடைய பார்வையும் சுக்கிரனுக்கு விழுது இந்த காலகட்டங்களில். அதனால் முடிவு வந்து நல்லதாக இருக்க போகுது. தட்டி தடுமாறி வந்துடுவீங்க. அப்போ கன்னிராசி பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் நினைத்த விஷயங்கள் நினைத்து நடக்கும், கேட்டது கிடைக்கும் அப்படி சொல்லிடலாம். இது ரெண்டுமே நடக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிர பேச்சில். ஆனால் விடாமுயற்சி இருக்கணும். நீங்கள் விடாமுயற்சி எடுத்தால் தான் நடக்கும். சும்மா வீட்டில் உட்காந்து நடக்காது, அதையும் சொல்லணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இறைப்பறைக்கால்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராசி அதிபதி புதன், அப்போ சுக்கிரன் ரெண்டும் சேர்ந்தது. லக்ஷ்மி விஷ்ணு பெருமாள் ரெண்டுமே சேர்ந்த பெருமாள், லக்ஷ்மி நாராயண பெருமாள் வழிபடலாம். அந்த லக்ஷ்மி ஐகிரிவர் அவர் வழிபடலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம். லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள் யாராக இருந்தாலும் வழிபடலாம். அதுமாதிரி பண்ணிட்டு வாங்க, நல்ல விஷயமாக நடக்கும். புதன் வெள்ளிக்கிழமை வழிபட்டு வரலாம். தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறதை விட துணிமணி தானம் பண்ணுறது உங்களுக்கு விசேஷம். இப்போது அரசாங்கத்தில் சொல்கிறாங்களே இலவச வேட்டி சேலை, அந்த மாதிரி வேட்டி ஆனந்தா வேட்டி கொடுக்கலாம், பெண்ணாந்தா சேலை கொடுக்கலாம். இது உங்கள் ராசிக்கு உண்டான தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் பச்சை நிறம் கலந்தது கொடுத்தா அது விசேஷம். எல்லாமே பார்த்து பண்ணணும். உங்கள் ராசியோட நிறம் பச்சை, அப்போ பச்சை கலந்த மாதிரி கொடுத்தா விசேஷம். பச்சை வந்து சுக்கிரனுக்கும் ரொம்ப உகந்த நிறமாக சொல்லப்பட்டிருக்கு. குபேரன் கோயிலுக்கு போனால் பச்சையில் தானே பச்சை குங்குமம் தானே கொடுக்குறாங்க. அப்போ அதுலேருந்து தெரியுது இல்லையா உங்களுக்கு. அதனால் அந்த கலர் கலந்த மாதிரி இருந்தாலும் நல்லது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்லது தான் செய்ய போகுது. இதனால் வரைக்கும் நினச்ச விஷயங்கள் நடக்காமல் வந்து இப்போ நடக்க போகுது. நீங்கள் கவனமாக பார்த்து தெரிஞ்சு நடத்துக்கிட்டு நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் இது மாதிரி வழிபட்டுவாங்க. லக்ஷ்மியோட பெருமாளை வழிபட்டுவாங்க. சுக்கிரன் காயத்ரி சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. சுமங்கலி பெண்கள் பண்ணிட்டு வாங்க. சுக்கிரனுக்கு நவகிரகத்தில் சுக்கிரன் இருப்பார், அவருக்கு வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் மாலை வேலையில் தான் கிரகங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறது. பரிகாரமே மாலை வேலை பண்ணுறது நல்லது. காலை விட மாலை வேலை தான் பண்ணுறது. அப்போ மாலை வேலை போய் விளக்கேற்றிட்டு வாங்க. சுக்கிரனுக்கு நெய் விளக்கு போடலாம். அப்போ 6 நெய் விளக்கு போடலாம். மொச்சை வச்சு பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது. சுக்கிரனுக்கு வந்தது. சுக்கிரனுக்கு வந்த நிறம் வந்து நவகிரகத்தில் வந்து வெண்மை பட்டது தான் அவருக்கு. சுக்கிரனுக்கு வந்து வெண்மை பெருமாள் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் சுக்கிரனுக்கு வந்து கிரே கலரும் செட் ஆகும், லைட் ப்ளூ அதுவும் அவருக்கு செட் ஆகும். இது மாதிரிலாம் இருக்குது. பெரும்பாலும் வெண்மை தான், வெள்ளை நேரத்தில் தான் நவகிரகத்தில் கட்டுவாங்க அவருக்கு. இருந்தாலும் அந்த ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்களே, அந்த லைட் ப்ளூ கலரு, கிரே கலரு, இது இல்லாமல் இந்த வெண்மை நிறம் எல்லாமே அவருக்கு செட் ஆகும். வெண்மையில் வந்து நல்லா கேட்டுங்க, ஸ்னோ ஒயிட் சொல்லுவாங்க, பால் வெள்ளை. அதாவது வெள்ளையிலே கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும். அதுதான் சந்தன கலர் மாதிரி இருக்கும். அந்த வெள்ளை தான் அவருக்கு ரொம்ப வந்தது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லி நீங்கள் இந்த செய்யக்கூடிய இறைப்பறைகள் தான் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக நல்ல இந்த சுக்கிர பயிற்சியில் எல்லா நலம் மூலம் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.